ரஷ்யாவில் இந்திய கடற்படைக்காக 8000 கோடி செலவில் போர்க்கப்பல் தயாரிச்சிருக்காங்க. அந்த போர்க்கப்பலை இந்திய கடற்படை கூட இணைக்கப்பட போகிறாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் நியூஸ். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் 2016 ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ரஷ்யா நமக்காக 4 போர்க்கப்பலை தயாரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. எந்த இடத்துல தயாரிக்கிறாங்கன்னா ரஷ்யாவில் கலினின் கிராட்டல் என்ற இடத்துல எந்தர் கப்பல் கட்டும் தளமில் தயாரிக்கிறாங்க. ஸோ இது கொஷினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரஷ்யாவில் இருக்கிற கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா எந்தரில், ரஷ்யாவில் கலினின் கிராட்டல் என்ற இடத்துல எந்தர் கப்பல் கட்டும் தளம்னு இருக்குது. அந்த இடத்துல தான் அந்த கப்பல் தயாரிச்சிட்ருக்காங்க. அதோடைய பணி 2018 ஸ்டார்ட் ஆச்சு. 2022 4 போர்க்கப்பலையும் தயார் செஞ்சு கொடுக்குறோன்னு தான் ஒப்பந்தம் போட்டாங்க. பட் அந்த கொரோனா பீரியட் வந்துச்சு இல்லையா, 2020 வந்தது இல்லையா, அதனால் அவங்களால 2022 ஒப்படைக்க முடியல. ஸோ 2 கப்பலை மட்டும் தயாரித்து இப்போதைக்கு தாங்கன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு கப்பல் இப்போ தயாராகிருக்கு. அந்த ஒரு கப்பலை தான் இப்போ கொடுக்க போகிறாங்க. டிசம்பரில் கொடுக்க போகிறாங்க. டிசம்பரில் நம்முடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்த கப்பலை எடுத்துகிட்டு நம்ம இந்திய கடற்படை கூட இணைக்க போகிறாங்க. ரஷ்யாவுக்கு போயிட்டு அந்த கப்பலை எடுத்துகிட்டு நம்மளுடைய கப்பற்படை கூட இணைக்க போகிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு கப்பலுடைய பேர் என்னென்னா ஐஎன்எஸ் துஷில். துஷில்னால் சமஸ்கிருதத்தில் பாதுகாவலன்னு அர்த்தம். 2வது கப்பல் இருக்கு இல்லையா, அதோடைய பேர் துமால். அது நெக்ஸ்ட் இயர் நம்மக்கிட்ட ஒப்படைக்க போகிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இது ரிலேட்டடாக என்ன கொஷின் கேட்கலான்னா, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார்? ராஜ்நாத் சிங். ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட அந்த போர்க்கப்பலை இந்திய கடற்படை கூட இணைக்கிறதுக்காக யார் போய் கப்பலை கொண்டுட்டு வராங்க, யார் அது இன்சார்ஜ் எடுத்திருக்காங்கன்னா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தான் எடுத்திருக்காங்க. அந்த முதல் கப்பலுடைய பேர் ஐஎன்எஸ் துஷில். துஷில்னால் சமஸ்கிருதத்தில் பாதுகாவலன்னு அர்த்தம். 2வது கப்பலுடைய பேர் துமால். அது நெக்ஸ்ட் இயர் ஒப்படைக்க போகிறாங்க. இந்த போர் கப்பலுடைய எடை 4000 டன் இருக்கும், 409 அடி இருக்கும், 50 அடி உயரமும் இருக்கும். இந்த கப்பலில் சூப்பர்சானிக் ஏவுகணைகள் பொருத்தியிருக்காங்க. இதில் எரிபொருளை ஒரு தடவை நிரப்பிட்டாங்கன்னா அது 30 நாள் வரைக்குமே அந்த கப்பல் பயணம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 4 கப்பல் தானே முதல்ல தயாரிக்கலான்னு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. இந்த கொரோனா வந்ததுனால 2 மட்டும் அவங்க தயாரித்தாங்க. மீதி 2 நம்ம இந்தியாவிலே தயாரிச்சிட்ருக்காங்க. அது எங்கன்னா இந்தியாவில் கோவாவில் 2 கப்பலை தயாரிச்சிட்ருக்காங்க. அது 2025 ஜூலையில் ரெடி ஆகிடும். அடுத்தது ஏவுகணையை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்தியா சம்மந்தப்பட்ட பினாக்கா ஏவுகணைன்னு இருக்குது. அந்த பினாக்கா ஏவுகணையை வாங்கிறதுக்காக ஆர்மீனியா இந்தியா கூட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃப்ரான்ஸும் இந்த ஏவுகணையை நாங்களும் வாங்குகிறோம்னு சொல்லிட்டு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. யார் தெரிவித்தாங்கன்னா ஃப்ரான்ஸோடைய இராணுவ மூத்த தளபதி ஸ்டீஃபன் ரிச்சோன்றவங்க பினாக்கா ஏவுகணையை வாங்கிறதுக்காக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த பினாக்கா ஏவுகணை தளத்திலிருந்து 44 நிமிஷத்தில் 72 ஏவுகணைகளை ஏவ முடியும்னு சொல்லியிருக்காங்க.